என் பேர் கணேஷ் பத்ரி, எனாமல், வுட் ஃபினிஷஸ், டிஸ்டம்பர்ஸ் மற்றும் கோலரன்ஸ் பிரிவுகளின் தலைவர். இந்த வீடியோவில் நாம் பேசி புரிஞ்சிக்க போகிறது வுட் ஃபினிஷஸ் மற்றும் அதன் பண்புகள். இதை சிம்பிளாக சொல்லணும்னா, வுட் ஃபினிஷஸ் அப்படிங்கிறது ஒரு கோட்டிங் பிரத்யேகமாக மரம் சார்ந்த பொருட்களுக்காகவே தயாரிக்கப்பட்டது. மரம் என்பது ஆடம்பரத்தை குறிக்குது. மரத்தோட இயற்கையான அமைப்பை நாம் பார்க்கணும், அப்புறம் அதனோட அழகை நாம் ரசிக்கணும். அதனால தான் வுட் கோட்டிங்ஸ் பெரும்பாலும் வெளிப்படையாக இல்லைன்னா ஒளி ஊடுருவும் வகையில் வடிவமைக்கப்படுது. முழுமையாக மறைக்கிற கோட்டிங்ஸ் கூட கிடைக்குது, ஆனால் பொதுவாக அது குறைஞ்ச தரம் கொண்ட மரச்சாமான்கள் அல்லது பொறியியல் மரப்பொருட்களில் பயன்படுத்தப்படும். மரம் தனித்துவமானது, அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஈரப்பதத்தை உறிஞ்சி கரிம வளர்ச்சிக்கு ஆளாகக்கூடிய இயற்கையான அடி மூலக்கூறு இருக்குது. மரம் அப்படிங்கிறது நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடியது. நாற்காலி, சாப்பாட்டு மேசை, அலமாரிகள் மாதிரியான மரச்சாமான்கள் இதுக்கு உதாரணமாக இருக்குது. எனவே வுட் கோட்டிங்ஸ் எப்போவுமே தேய்மானம் மற்றும் கரைகள் எதிர்ப்பு திறன் கொண்ட சுத்தம் செய்யக்கூடியதாக இருக்கணும். சரி, இப்போ வுட் ஃபினிஷஸ்னா என்னன்னு முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அது எப்படி செயல்திறனை வழங்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வுட் கோட்டிங் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்னு நாம் புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். இந்த பிரிவு நுகர்வோர்கள் மற்றும் கான்ட்ராக்டர்கள் எல்லாருமே நல்ல ஈடுபாட்டோட இருக்கக்கூடிய ஒரு பிரிவு. இதுக்கு என்ன காரணம்னா, இது ரொம்ப விலை அதிகம் மற்றும் ஆடம்பரத்தோட அடையாளம். அதனால் எந்த ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நமது கன்சியூமர்ஸ் தினமும் இந்த கோட்டிங்கோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதோட செயல்திறனை பற்றி பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ப்ராடக்ட் என்ன, டெக்னாலஜி என்ன, எப்படி யூஸ் பண்ணுறது, இது ரெண்டுமே மற்ற கோட்டிங்கை விட கொஞ்சம் சிக்கலானது. இது பற்றின போதுமான அறிவு தேவை. குறிப்பாக மரப்பொருட்களின் மேல் யூஸ் பண்ணுற நடைமுறை ரொம்ப முக்கியம். வுட் ஃபினிஷஸ் அப்ளிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி அடைந்த பிரிவு. ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டமர்ஸ் வழக்கமாக வுட் ஃபினிஷஸ் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வெளிப்படைத்தன்மை. கோட்டிங் எவ்வளவு டிரான்ஸ்பரண்டாக இருக்கு, இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு கோட்டிங்கில் அதிகபட்ச டிரான்ஸ்பரன்சி இருந்தால் அது இயற்கையாகவே மரப்பொருட்களை பளபளப்பாக காட்டும். கிளாஸ் அண்ட் ஷின். உயர்தரமான பளபளப்பான கோட்டிங் ஒளி பிரதிபலிப்பை அதிகப்படுத்தும், மேலே விழும் ஒளியை பிரதிபலிக்கும். சில கோட்டிங் பார்க்க எப்படி இருக்கும்னா, உங்களுடைய ரிஃப்ளெக்ஷனே அதில் தெரியும். சாஃப்ட் ஷீன் கோட்டிங் பிரதிபலிப்பை பரவலாக்கிடும். மேட் கோட்டிங் ஒளியை முழுவதுமாக சிதறடிச்சிடும். இது எல்லாமே தனித்துவமான ஒரு விஷுவல் எஃபெக்டை ஏற்படுத்தும். அதனால் நம்மக்கிட்ட கிளாசி ஃபினிஷ், சாட்டின் ஃபினிஷ், மேட் ஃபினிஷ்னு 3 வகையான வுட் கோட்டிங் இருக்குது. கரைகள் எதிர்ப்பு திறன் கொண்ட கோட்டிங்காக இருக்கணும். கரைகளை நீக்கும் தன்மை கொண்ட கோட்டிங்காக இருக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் அந்த மரச்சாமானோட கோட்டிங் புதுசாக அப்படியே நீடிக்கும். டேபிள்களில் பயன்படுத்தும் போது சூடான தண்ணீர் சிந்தினா கூட அதை எதிர்த்து தாங்கும் தன்மை இருக்கணும். அதே மாதிரியான சூடான கப் வைக்கும்போது அதோட மார்க் விழக்கூடாது. மர எதிர்ப்பு திறன். இது மேற்பரப்பு கீறல்களை பற்றின ஒன்று. பென்சில்களின் கடினத்தன்மைகளை எதிர்க்கும் திறன் கொண்டது. கடினமான கீறல்களையும் எதிர்க்கும் திறன் இருக்கணும். பொதுவாக இதை மெக்கானிக்கல் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கோட்டிங்கை பற்றி கான்ட்ராக்டர் அப்ளிகேட்டர் எதிர்பார்ப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். குயிக் ட்ரை. வேகமாக காயக்கூடிய வுட் கோட்டிங் எப்பவும் மல்டி லேயர் சீலர் மற்றும் டாப் கோட்டாக போடப்படுது. ஒவ்வொன்றும் குறைஞ்சது 2 கோட்டிங். ஆனால் இந்த வேலை முடியறதுக்கு ரொம்ப நேரம் அதிகமாகும். சீக்கிரமாக காஞ்சி போகிற கோட்டிங்னா வேலையும் சீக்கிரமாக முடியும். சாண்டபிலிட்டி. ஒவ்வொரு அடுக்கலையும் எமரி பேப்பர் வச்சு தேய்க்கும் போது தான் அது மென்மையாகவும் சீராகவும் இருக்கும். ஏன்னா அதுதான் அடுத்தடுத்த கோட்டிங் போட இறுக பிடிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ப்ராசஸை ஈஸியாக்க பெயிண்டர்களின் சௌகரியத்துக்கு ஏற்ப பயன்படுத்தலாம். கிரைன் ஃபில்லிங். வுட்டை பொறுத்த வரைக்கும் சௌகரியம் அது கிரைன்ஸாக இருக்கிறதுனால இயற்கையாகவே அது சீராக இருக்காது. அதனால கோட்டிங் அந்த கிரைன்ஸை நிரப்பிடும். கோட்டிங் மென்மையாகவும் சீராகவும் இருக்கும். எனவே வுட் ஃபினிஷஸ் அப்படிங்கிறது இந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதில் தெரிஞ்சுக்குவீங்க எப்படி பெர்லா ஓப்பஸின் வுட் ஃபினிஷஸ் எப்படி சுப்பீரியராக இருக்கும்னு தெரிஞ்சுக்குவீங்க நீங்கள்.